ராகுல் காந்தி ரீசெண்டா கையில் எடுத்த ஓட் சோரி அப்படிங்கிற இந்த ஆயுதத்துக்கு பின்னாடி பல சர்வதேச நிறுவனங்கள் இருக்காங்க. இது இந்தியாவை சீர்குலைக்க நடக்கக்கூடிய மிகப்பெரிய முயற்சி அப்படின்னு நான் சொன்னேன். அது இப்போ ஆதாரபூர்வமாக எக்ஸ்போஸ் ஆகியிருக்கு. கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி ராகுல் காந்தி பிரஸ் மீட்ல வெளியிட்ட ஒரு பிபிடி பிரசன்டேஷன் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது கிடையாது, இது ஒரு ஃபாரின் கண்ட்ரியில தயாரிக்கப்பட்டது என்று ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் செய்யக்கூடிய நிறுவனம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இது நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. அது என்ன அப்படி டூல் கிட், ராகுல் காந்தியை இயக்குவது யார் என்பதை கொஞ்சம் டீடைலாக பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல ராகுல் காந்தியை பத்தி நம்ம ரீசெண்டா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அவருடைய இந்த டேஞ்சரஸ் பிளான் குறித்து என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க ஏன் ராகுல் காந்தியை மட்டும் இப்படி டார்கெட் பண்ணி அவருக்கு எதிராக இவ்வளவு வீடியோஸ் போடுறீங்க, அவர் தான் தேர்தலில் ஜெயிக்கிறதே கிடையாது, அவர் எதுக்கு இவ்வளவு பொருட்படுத்துறீங்க, அந்த பப்பு ராகுல் காந்தியை பொருட்படுத்தவே தேவையில்லை, அப்படியே ஃப்ரீயா விடுங்க என்று சொன்னாங்க. ஆனா அவர் மட்டும், இப்ப ராகுல் காந்தி என்ற தனி நபர் இருக்கார் இல்லையா, ஹி இஸ் நாட் டேஞ்சரஸ். அவர் அப்படியே விட்டோம்னா, அவர் சொந்தமாக யோசிச்சு முடிவெடுத்தார்னா இந்த ஜென்மத்துல இல்ல இன்னும் 7 ஜென்மத்துக்கும் ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்க முடியாது. ஆனா அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்ட்ஸ், இந்த சர்வதேச சதி, இன்னும் இந்தியாவை அழிக்க துடிக்கக்கூடிய பல சக்திகளோட கைகோர்த்து அவர் செயல்படுவதுதான் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிளான். இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை என்பதற்காக தான் நம்ம ராகுல் காந்தியை இப்போதைக்கு இந்த இஷ்யூல சீரியஸா எடுத்துக்கிட்டு அவருக்கு கவுண்டர் பண்ணிட்டே இருக்கோம். ரீசெண்டா அவர் ஆகஸ்ட் 7ஆம் தேதி கொடுத்த பிரஸ் மீட் பிபிடி பிரசன்டேஷன் இருக்கு இல்லையா, அது நாடு முழுக்க ரொம்ப பெரிய அளவில் ரீச் ஆயிருக்கு. நீங்க இன்ஸ்டா ரீல்ஸ் சும்மா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, 3-4 ரீலுக்கு ஒரு முறை கண்டிப்பாகவே ராகுல் காந்தியுடைய ஓட் சோரி என்ற அந்த கேம்பெயினுக்கு எய்தர் ஒரு இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் கிரியேட்டர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, இல்லனா காங்கிரஸ் பல ஹேண்டில்ஸ் இருக்கு, அவங்க போட்டிருப்பாங்க, நரேந்திர மோடிக்கு எதிரான நிறைய பேஜஸ் இருக்கு, ஃபேஸை வெளியில காட்டாத பேஜஸ், அவங்களோட ரீல் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பேஜ்ல வந்தே தீரும். நிறைய பேருடைய மனசுல ஓட் சோரி இந்தியாவில் நடந்திருக்கு என்று ஆழமாக பதிய வைத்து விட்டார். இப்பதான் தெரியுது ராகுல் காந்தி இந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்றாருன்னா அவர் சொந்தமாக ஒரு முடிவெடுத்து ஒரு அரசியல் ரீதியான நகர்வு செய்தால் அது மக்கள் வந்து ரீச்சே இருக்காது. சோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? நேத்திக்கு தான் குர்பெஞ்ச் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்காங்க. ட்விட்டர்ல ரொம்ப ஆக்டிவாக நிறைய ட்வீட் த்ரெட்ஸ் எழுதுவாங்க. இவங்க ஒரு ட்வீட் போட்டாங்க, அது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள் மத்தியில சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறது. அது என்னன்னா, ராகுல் காந்தியை கம்ப்ளீட்டாக எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டி பாத்தீங்கன்னா rahulgandhi.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல ஓட் சோரி தொடர்பான நிறைய பிடிஎஃப் இருக்கு இல்லையா, பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ், நாங்க எவிடன்ஸ் கொடுக்குறோம், ஓட் சோரி நடந்திருக்கு என்பதற்கு எவிடன்ஸ் கொடுக்குறோம்ட்டு அந்த பிடிஎஃப்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. இந்த பிடிஎஃப் தான் இந்த குர்பெஞ்ச் அப்படிங்கிற இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் செய்யக்கூடிய நிறுவனம் ஆராய்ந்து பார்த்திருக்காங்க. ஆராய்ந்து பார்த்ததுல இந்த பிடிஎஃப்ஸ் ஒரு டிரைவ் லிங்க், கூகுள் டிரைவ் லிங்க் மூலமாக தான் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இந்த கூகுள் டிரைவ் லிங்க் மூலமாக இந்த பிடிஎஃப் இந்த மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை அலசி ஆராய்ந்து பார்த்ததுல ஒரு ஷாக்கிங்கான டீடைல் ஒன்று கிடைக்குது. மொத்தம் 3 பிடிஎஃப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 பிடிஎஃப் என்னென்னு பாத்தீங்கன்னா, ஓட் சோரி பத்தி ஒன்னு இங்கிலீஷ் பிரசன்டேஷன், ரெண்டாவது ஹிந்தி பிரசன்டேஷன், மூணாவது கன்னடா பிரசன்டேஷன். கன்னடா, ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ்ல இந்த டாக்குமெண்ட்ஸை தயார் பண்ணி கொடுத்திருக்காங்க ராகுல் காந்தி அவர்களுக்கு. இந்த பிடிஎஃப்ஸோட மெட்டா டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்ததுல இந்த பிடிஎஃப்ஸ் அனைத்தும் ஒரு மியான்மர் டைம் ஜோனுக்கு செட் பண்ணப்பட்ட கம்ப்யூட்டர்ல தயாரிக்கப்பட்டிருக்கு. பிளஸ் 6.30 என்று சொல்லுவாங்க, அதாவது கிரீன்விச் மீன் டைம். அதுல இருந்தா எல்லா நாட்டினுடைய இந்த டைம் ஜோன்ஸையும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பாத்தீங்கன்னா பிளஸ் 5 hours 30 minutes. இந்த கிரீன்விச் மீன் டைம் இங்கிலாந்துல இருக்கு, அதுல இருந்து 5 மணி நேரம் 30 நிமிஷம் ஆட் பண்ணீங்கன்னா இந்தியாவோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வரும். அதோட 1 மணி நேரம் ஆட் பண்ணீங்கன்னா மியான்மர்னுடைய ஸ்டாண்டர்ட் டைம், அதாவது 6 hours 30 minutes. இதை நீங்க ஆட் பண்ணணும். இப்படி மியான்மர் டைம் ஜோன்ல அந்த கம்ப்யூட்டர் செட் பண்ணிருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து தான் ராகுல் காந்திக்கு தேவையான அந்த பிடிஎஃப்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க என்பது தெரிய வருது. அதுவும் ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய பிரசன்டேஷன்ஸை கொடுக்கிற அன்னைக்கு தான் இது அனைத்துமே கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பிடிஎஃப்ஸ்லாம் டேட்டும் பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. கிரியேட்டட் டேட் பாருங்க, 7th August 2025 அன்னைக்கு கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுவும் மியான்மர் டைம்ல மதியம் 2:20 மணிக்கு. இந்தியன் டைம்ல பாத்தீங்கன்னா திஸ் வில் பி 1:20 மணிக்கு இதை கிரியேட் பண்ணிருக்காங்க. இங்கிலீஷ் பிடிஎஃப் வெறும் 29 செகண்ட், ஹிந்தி பிடிஎஃப் 31 செகண்ட், கன்னடா பிடிஎஃப் 37 செகண்ட்ஸ். இந்த 3 பிடிஎஃப்ஐயும் கிரியேட் பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அடாப் இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர். இந்த அடாப் இல்லஸ்ட்ரேட்டர் சாஃப்ட்வேர் அந்த சிஸ்டம்ல என்ன டைம் ஜோன் இருக்கோ அதை தான் எடுத்துக்குமே தவிர தானாக ஒரு டைம் ஜோன் கிரியேட் பண்ணாது. ஸோ ரொம்ப கிளியரா அடாப் இல்லஸ்ட்ரேட்டர் அந்த கம்ப்யூட்டர்ல மியான்மர் டைம் ஜோன் தான் இருக்கு அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. இதை
மெட்டா டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் மூலமாக இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிசம் நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த பிடிஎஃப்ஸ ஒரு கூகுள் டிரைவ் மூலமாக ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த பிடிஎஃப் மெட்டா டேட்டாலாம் இருக்கு இல்லையா, அது ஆல்டர் ஆகாது என்பதனால எந்த சிஸ்டத்துல இருந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்களோ அந்த மெட்டா டேட்டா தான் கூகுள் டிரைவ் லிங்க் மூலமாகவும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. உடனே VPN யூஸ் பண்ணிருக்கலாமே, VPN யூஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் என்றும் ஒரு பிரதிவாதம் வைப்பாங்க, நேச்சுரலாவே வைப்பாங்க. அப்படி VPN யூஸ் பண்ணியிருந்தா VPN IP அட்ரஸ் மட்டும் தான் மாட்டுமே தவிர அந்த கம்ப்யூட்டருடைய டைம் ஜோனை மாத்தாது. ஸோ VPN யூஸ் பண்ணியிருந்தாலுமே அது அந்த அடாப் இல்லஸ்ட்ரேட்டர் அந்த கம்ப்யூட்டர்ல என்ன டைம் ஜோன் ரெக்கார்ட் ஆயிருக்கோ, என்ன டைம் ஜோன்ல அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கோ அதை தான் ரெக்கார்ட் பண்ணுவே தவிர VPN யூஸ் பண்ணி மற்ற டைம் ஜோனை ரெக்கார்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடையாது. இந்த ஒரு ட்வீட் த்ரெட்டை குர்பென்ஸ் அப்படிங்கிற அந்த நிறுவனம் ஹிந்தியில வெளியிட்டிருக்காங்க. ஃபுல்லா அவங்களுடைய ட்வீட்ஸ் எல்லாமே ஹிந்தியில தான் இருக்கு. அதற்கு நிறைய பேர் இந்த ஃபைல் ஃபாரன்சிக் எந்தூசியாஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் எடுத்து போட்டு நிறைய இங்கிலீஷ் ட்வீட்ஸ் போட்டிருக்காங்க. ஆமா, நானும் ஒரு ஃபைல் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் தான், இவங்க சொன்ன மாதிரி நானும் செக் பண்ணி பார்த்தேன், இவங்க சொல்றது மாதிரியே அடாப் இல்லஸ்ட்ரேட்டர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, கூகுள் டிரைவ் லிங்க் மூலமாக தான் அனுப்பிச்சிருக்காங்க. விசிபிள் ஆத்தர்ஸ் யார் இதை கிரியேட் பண்ணிருக்கலாம் என்று சொல்றாங்கன்னா விக்ரம் ஸ்ரீனிவாஸ், சைஃபுல்லா கான், இவங்க தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எங்கேயுமே அவைலபிளாக இல்ல. அப்போ இது கண்டிப்பாகவே ஒரு ஏஜென்சியாக தான் இருக்கும், ஒரு பெய்ட் ஏஜென்சி மூலமாகத்தான் இந்த கூகுள் டிரைவ் லிங்க் காங்கிரஸ் பார்ட்டிக்கு வந்திருக்கும் என்று சொல்றாங்க. எந்த அளவுக்கு எந்த எக்ஸ்டென்ட்க்கு இவங்க போய் ரிசர்ச் பண்றாங்கன்னா இந்த பிடிஎஃப்லாம் கிரியேட் பண்றதுக்கு என்ன கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிருக்காங்கிற அளவுக்கு அவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க. விண்டோஸ் 7 பிசினஸ் எடிஷன் அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு சில கம்ப்யூட்டர்லாம் ரொம்ப ஓல்டா இருக்கு, ரொம்ப பழைய கம்ப்யூட்டர்ஸ் வச்சு இதை கிரியேட் பண்ணிருக்காங்க என்று தெரியப்படுத்துறாங்க. இந்த ஒட்டுமொத்த இஷ்யூவையும் பாஜக இப்ப கையில் எடுத்திருக்காங்க. பாஜகவுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் நம்ம சேனல்லையும் அவங்க இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. பிரதீப் பண்டாரி அவர்கள், ஷஷாத் பூனாவாலா அவர்கள், இவங்கெல்லாம் ட்விட்டர்ல இதை எடுத்து போட்டு மக்கள் மத்தியில அவேர்னஸ் கிளப்பிட்டு இருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக ஒரு பிரஸ் மீட் கொடுப்பாங்க தான் நினைக்கிறோம். அப்படி இல்லைனாலுமே பாஜக இதை கையில் எடுக்காவிட்டாலுமே நாம் இதை அதிகமான பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை. ஏன்னா ராகுல் காந்தியுடைய ஃபாரின் ட்ரிப்ஸ் எவ்வளவு டேஞ்சரஸாக இருக்கு, எந்தெந்த நாடுகளுக்கு அவர் சீக்ரெட்டாக பயணப்பட்டு இருக்காரு என்பதை நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் நம்ம சேனல்ல. மார்ச் 2025 இந்தியாவுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கும் போது அவர் வியட்நாமுக்கு பறந்து சென்றிருப்பதாக நிறைய ரிப்போர்ட் சொன்னது. வியட்நாம்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வியட்நாம்ல தான் த நட்டோரியஸ் கிரிமினல் ஜார்ஜ் சாரோஸ் இருக்கார் இல்லையா, அவருக்கு நிறைய க்ளோஸ் எய்ட்ஸ் வியட்நாம்ல இருந்து நிறைய சதி செய்யறாங்க என்பதை நிறைய பத்திரிகைகள் அப்போது ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எதற்காக ராகுல் காந்தி வியட்நாமுக்கு போயிருக்காரு என்பது உங்களுக்கு புரியுதா? டிசம்பர் 2024 முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவை இந்தியாவே துக்கம் அனுசரிச்சுட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் வியட்நாம்ல வெக்கேஷனுக்கு போயிருந்தாரு என்று தெரிய வருகிறது. டிசம்பர் 2022 பாரத் ஜோடோ யாத்ரா ஒரு 9 நாளைக்கு நடக்கவில்லை. அந்த 9 நாளுமே ராகுல் காந்தியை காணவில்லை, டிசப்பியர் ஆயிட்டாரு. அவர் எங்க போனார், என்ன செய்தார் என்பதை யாராலுமே ட்ராக் கூட பண்ண முடியல. அந்த அளவிற்கு அவர் மாயமாக மறைந்து விட்டார். டிசம்பர் 2021 பஞ்சாப் எலெக்ஷனுக்கு முன்னாடி பல ராலிஸ்ல அவர் கலந்து கொள்ளவே இல்லை. அவர் கத்தார் வழியாக இத்தாலி சென்றிருப்பதாக நிறைய தகவல்கள் வெளியானது. காங்கிரஸ் பார்ட்டி இதை வெறும் பர்சனல் விசிட் என்று சொல்லி முடித்து விட்டது. டிசம்பர் 2020 ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பர்சனல் ட்ரிப்பாக மீண்டும் இத்தாலிக்கு போயிருந்தாரு. அவருடைய பாட்டியை பார்க்க போறேன், கிராண்ட் மதரை பார்க்க போறேன் என்று சொல்லியிருந்தாரு. ஆனா அப்போ இங்க இந்தியாவில காங்கிரஸ் பார்ட்டியினுடைய ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேஷன்ல கூட கலந்துக்கல. அக்டோபர் 2023 ஒரு மிஸ்டீரியஸ் ட்ரிப்பாக, மர்மமான ஒரு ட்ரிப்பாக உஸ்பெகிஸ்தான் போயிருக்காரு. இதை சுற்றியும் பலவிதமான சர்ச்சைகள் பின்னப்பட்டன. ஆனா இதற்குமே காங்கிரஸ் கட்சி பதிலளிக்கவே இல்லை. 2015 2018 முதல் ராகுல் காந்தி பல ஃப்ரீக்வெண்டான ஃபாரின் ட்ரிப்ஸ் போயிருக்காரு. ஜூன் 2016 அவருடைய பிறந்த நாள் அப்பவே அவர் டர்க்கிக்கு போயிருந்தாரு. 2017 இட்டாலிக்கு மீண்டும் தன்னோட பார்ட்டியை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மல்டிபிள் ட்ரிப்ஸ் டு யூரோப் பண்ணியிருக்காரு. பிப்ரவரி 2015 ஏப்ரல் 2015 வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவில இருந்து கிட்டத்தட்ட 60 நாட்கள் மாயமாக வரைஞ்சிருக்காரு. இந்த நாட்கள்ல தான் தாய்லாந்து, கம்போடியா, மியான்மர் அண்ட் வியட்நாம்ல அவர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதுல பெரும்பாலான ட்ரிப்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் எங்க போறாரு, எதற்காக போறாரு, எஸ்பிஜி நோட்டிபிகேஷன் எதுவுமே இல்லாம அரசாங்கத்துக்கிட்ட சொல்லாம அவர் பாட்டு மாயமாக மறைந்து கொண்டிருக்கிறார். இப்போ ரீசெண்டா கூட ராகுல் காந்தி அவர்களை மலேசியாவில் ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. எதற்காக மலேசியா போறாருன்னு தெரியாது. இத்தனைக்கும் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் இந்தியாவில் நடக்க போது அதுக்கு முன்னாடி மலேசியாவில் இருக்காரு. இந்த ஓட் சோரி கேம்பெயின் கூட மியான்மர் டைம் ஜோன் கொண்ட ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து தயாரிக்கப்பட்ட பிடிஎஃப் என்று எக்ஸ்போஸ் ஆனதுக்கு பிறகு இன்னொரு செய்தி இப்போ வைரலா பரவிட்டு இருக்கு. அது என்னன்னா அலெக்ஸ் சாரோஸ் அவர்கள். இவர் யார்? இந்த அலெக்ஸ் சாரோஸ் பாத்தீங்கன்னா ஜார்ஜ் சாரோஸ் இருக்கார்ல, நம்ம ராகுல் காந்தியுடைய செல்ல பிள்ளை,
அவரோட பையன் ஜார்ஜ் சாரோஸுடைய பையன் அலெக்ஸ் சாரோஸ் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் மியான்மர்ல தான் இருந்திருக்காரு அப்படின்னு நிறைய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சதி இருக்கும் நினைச்சு பாருங்க. இந்த சதியெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்றால் இந்தியர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஆன்டி நேஷனல் எலமெண்ட்ஸை புறக்கணிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் என்ன நடக்கும் என்றால், நேபாள நேத்தி நடந்தது, பங்களாதேஷ்ல அதுக்கு முன்னாடி நடந்தது, ஸ்ரீலங்காவில் நடந்தது, பாகிஸ்தான் நடந்தது, ஆப்கானிஸ்தான் நடந்தது, இந்தியாவிலையும் எப்படியாவது செய்ய வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய சதி நடக்கிறது. அந்த சதியை ஒவ்வொரு நாளும் நாம் முறியடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். 100% ஸ்ட்ரைக் ரேட் இருக்கணும் நமக்கு. இல்லைனா 1% கூட அவங்க வெற்றி அடைந்து விட்டால் அது நாட்டிற்கே மிகப்பெரிய பேராபத்தாக பேரழிவாக முடியும். அதிகமான பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ராகுல் காந்தி அவருடைய உண்மையான முகத்தை மக்கள் மத்தியில் எடுத்து சொல்வோம். டெமோக்ராட்டிக்கலி மீண்டும் மீண்டும் அவரை தோற்கடிப்பதுதான் சிறந்த வழி. அதை செய்து கொண்டே இருப்போம். வணக்கம். வந்தே மாத்திரம். ராபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.